சேப்பங்கிழங்கு எப்போ செய்தாலும் இது போல் வறுவல் செய்து பாருங்கள். சுவை சூப்பராக இருக்கும். இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து ஒரு குக்கரில் சேப்பங்கிழங்க வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு விசில் மட்டும்தான் வந்தது. இதை வந்து எடுத்துடலாம். இப்போது உரிக்கிறதுக்கும் நல்லா வரும் பாருங்கள். நல்லா உரிக்கிறதுக்கும் வருது. இதே போல் எல்லா கிழங்கையும் நம்ம வந்து உரித்து எடுத்துடலாம். இதை உரிச்சிட்டு வழுக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து உரிச்சோன்னா வழுக்கும் போது நம்ம வந்து கை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணால் உப்பு காரம் ஏறாது. அதனால் சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சேப்பங்கிழங்க இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த கொழகொழப்பு தன்மை போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சேப்பங்கிழங்கு. இப்போது ரெட் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. எண்ணெயிலே வதக்கிட்டோன்னா கொழகொழப்பு தன்மை எல்லாமே போயிடும். அவ்வளவுதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சேப்பங்கிழங்கு வறுவல். இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.